ஓம் மகா கணபதியே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் இந்த ஆடி மாதத்தில் எப்படி குலதெய்வ வழிபாடு, அம்பிகையினுடைய வழிபாடு சிறப்போ, அதே போல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடியதும் ஒரு முக்கியமான ஒரு மாதம்னே சொல்லலாம். அதில் பூவாடக்காரி வழிபாடு முறையும் கன்னியம்மனுடைய வழிபாடு முறையும் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆடி மாதம் என்றாலே அம்பிகைக்குரிய மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே ஒரு விசேஷமானது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அதில் கூட 1ஆம் வாரம், 3ஆம் வாரம், 5ஆம் வாரம்லாம் அம்பாளுக்கு திருவிழா நடத்துறது. எல்லா அம்மன் கோயிலுமே ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் குலதெய்வ வழிபாடுன்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க. கூழ் காய்ச்சி வைக்கிறது, அம்மனுக்கு பதிவிளக்கு சிங்காரிக்கக்கூடியது, ஒரு சில பேர் வீட்டில் மாவிளக்கு போடுறது, குலதெய்வம் ஊரில் இருக்கக்கூடிய கிராம தெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறது, இது போல் இருக்கும். மற்றும் பலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த நாளில் பூவாடக்காரி வழிபாடும் மற்றும் கன்னியம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. அது எதற்காக செய்கிறாங்க, இல்லை தெரியாதவங்க கூட இந்த பதிவை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சுமங்கலியாக வயதாகி இறந்துருப்பாங்க. அவங்கள என்ன செய்வாங்கன்னா, ஒரு அம்மனுக்கு இணையாக வழிபாடு செய்வாங்க. மாரியம்மனுக்கு எப்படி வழிபாடு பண்ணுறாங்களோ அதுபோல் பூவாடக்காரி அம்மனை அவங்கள வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு புடவை எடுத்து வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் மற்றும் மங்களகரமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் வைத்து அவங்கள ஒரு அம்மன் போலவே வழிபாடு செய்வாங்க. இப்படி வழிபாடு செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு பித்ரு தோஷம் இருக்கும். முன்னோர்கள் அவங்க வீட்டில் கோபமாக இருக்கக்கூடியவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது அவங்க அந்த வீட்டில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. ஒரு சில பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்க கூட இந்த வழிபாடை அவங்க வீட்டில் கடைபிடிச்சிட்டு ஒரு காலகட்டத்தில் தெரியல, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கூட அவங்க வீட்டு பெரியவங்களை கேட்டு, இது மாதிரி நம்ம வீட்டில் வழக்கம் இருக்கா, ஆடி மாதத்தில் புடவெல்லாம் எடுத்து வச்சு அம்மனை கும்பிடுவாங்களா, அவங்க வீட்டு பெரியவங்களை கேட்டு கண்டிப்பாக இதை செய்யுங்க. இது செய்யறதுனால என்னென்ன நல்ல பலம் அப்படின்னு என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பூவாடக்காரி என்றவங்க அந்த வீட்டுடைய முன்னோர்கள். அவங்க ஒரு தெய்வமாக, ஒரு மாரியம்மனுக்கு இணையாக இருக்கக்கூடியவங்க, குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவங்க, அந்த குலத்தை காக்கக்கூடியவங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன்கள், மருமகள்கள் மற்றும் பேரம்பேத்திகளை எல்லாரையுமே ஆசீர்வதிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு உறுதுணையான ஒரு தெய்வமாக இருந்து அவங்களுக்கு எல்லா வகையான நலனும் தரக்கூடியவங்க அந்த அம்மா பூவாடக்காரின்றவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் வம்சத்தில் யாருக்குன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னும்போது இந்த பூவாடிக்காரிக்கு என்ன செய்வாங்கன்னா, பானகம் வைப்பாங்க. ஒரு சில பேர் இளநீர் கூட வைப்பாங்க. அப்படி வழிபாடு செஞ்சுட்டு அந்த பானகத்தையோ அவங்களுக்கு வச்ச அந்த படையல் சாதத்தையோ அந்த இளநீரும் குடிக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நானே பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பூவாடக்காரி வழிபாடு செய்கிறது உண்டு. ஏன்னா எங்கள் பாட்டி என்னானாங்கன்னா, வயதாகி சுமங்கலியே இறந்துட்டாங்க. அதனால் நாங்கள் ஆடி மாதம் 3ஆவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சுமங்கலி பொருளுக்கு என்னென்ன இருக்குது, மருதாணி, குங்குமம், மஞ்சள், தாலி கயிறு எல்லாம் வச்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வைப்போம். பிரசாதம் மாதிரி சக்கரை பொங்கல் வைப்போம், சாம்பார், வடை, பாயாசத்தோட. அந்த சாப்பாடை யார் ஒருத்தருக்கு குழந்தை இல்லையோ, இல்லை ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் இருக்கிறாங்களோ, அவங்க அதை சாப்பிடும் போது அந்த ஆசீர்வாதம் அவங்க தெய்வமாக இருந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்மளை வழி நடத்துவாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளோடு வாழ்ந்து மறைந்தவங்க, நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு உறுதுணையாக ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு காரியமோ இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெற்றியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி நம்ம பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் போது, நம்மளுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட சரி, அவங்க நம்ம கூட இருந்து அந்த முன்னோர்கள் நம்மளுக்கு நல்ல ஆசீர்வாதம் செய்து நம்மளை ஒரு வழி நடத்துவாங்க. இதெல்லாம் செஞ்சால் உனக்கு நல்லது நடப்ப நம்மளுக்கு உணர்த்துவாங்க. ஒரு தெய்வமாக வீட்டில் இருந்து நம்மளுக்கு காவலாக இருப்பாங்க. அதே போல்தான் வீட்டு தெய்வமாக இருக்கக்கூடிய கன்னியம்மன். நம்ம ஊர் கிராம தெய்வம் பார்த்தோன்னா 7 கன்னியம்மன் இருப்பாங்க, அவங்க வேற. அதே மாதிரி சப்த மாதர்கள் வேற, சப்த கன்னியர்கள் வேற, வீட்டில் இருக்கக்கூடிய கன்னியம்மன் வேற. இந்த கன்னியம்மன்றவங்க யாருன்னா நம்ம முன்னோர்களாக இருப்பாங்க. அந்த காலத்திலலாம் ஒரு 10 வயதுக்கு மேலே ஒரு பெண் குழந்தை இறந்துருச்சு, இல்லை ஒரு சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னியம்மன் வழிபாடு பண்ணுவாங்க. இல்லை கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் யாருக்குன்னா உடம்பு முடியாமல் இறந்துட்டா கூட அவங்கள அந்த வீட்டில் ஒரு கன்னி பெண்ணாக, ஒரு தெய்வமாக, அவங்கள உக்ரமாக இருந்தாங்கன்னா கூட அவங்கள சாந்தப்படுத்தி
பயன்படுத்தி அவங்கள ஒரு தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடியது ஒரு சில பேர் வீட்டோடைய வழக்கமாக இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா, வாசலில் முனீஸ்வரன் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ ஞாயிற்றுக்கிழமையிலோ கண்டிப்பாக வழிபாடு பண்ணுவாங்க. இது முக்கியமாக எங்கே இருக்குன்னா, கிராமத்து சைடு வந்து இந்த மாதிரி கன்னியம்மன் வழிபாடு, பூவாடக்காரி வழிபாடை கண்டிப்பாக ஒரு சில வீட்டில் இல்லை, நிறைய பேர் வீட்டில் இந்த வழிபாடு முறையை பார்க்கலாம். இந்த கன்னியம்மன் வீட்டு கன்னியம்மன் பூஜைக்கு என்னென்ன பொருள் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில பேர் ஒரு கல் நட்டு இதான் எங்கள் கன்னியம்மன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மஞ்சளால் அபிஷேகம் பண்ணி, பால், அதுக்கப்புறம் பன்னீர், இளநீர், குளிர்ச்சியான பொருட்களால் அபிஷேகம் பண்ணி நல்லா பழுக்க மஞ்சள் பூசி அவங்களுக்கு பெரிய பொட்டு வைத்து மஞ்சள் துணி தான் வைப்பாங்க. அதேமாதிரி படைக்கிறதா இருந்தாலும் மஞ்சளில் இருக்கக்கூடிய புடவை, பாவாடை தாவணி, பாவாடை சட்டை எல்லாமே மஞ்சளில் தான் வைப்பாங்க. அதேமாதிரி கிழங்கு மஞ்சள், வெத்தலை பாக்கு, மருதாணி, நெய் பாலிசு, பவுட்ரு, சீப்பு, காதோர கருகுமணி, இது மாதிரி ஒரு கன்னி பெண்களுக்கு என்னென்ன அலங்கார பொருட்கள் இருக்குமோ, பொட்டு, வளையல், கண்ணாடி, சீப்புன்னு எல்லா பொருளும் வைத்து அவங்களுக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வந்து மனமகிழ்ந்து அந்த வீட்டில் இருப்பாங்க. அது இவங்கள வழிபாடு செய்கிறதுனால என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் மற்றொரு கன்னிப்பெண் இருந்தாங்க, வேறு வம்சத்தில் நம்ம தாத்தா காலத்தில் இறந்துருப்பாங்க, நம்ம கொள்ளு தாத்தா காலத்தில் இறந்துருப்பாங்க. அப்படி இருக்கவங்கள கூட காலங்காலமாக தலைமுறையாக வழிபாடு இருக்கும். அப்படி வழிபாடு செய்யும்போது நிச்சயம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த வீட்டில் மன அமைதி கிடைக்கும். இந்த கன்னி தெய்வம் பூஜை பண்ணுறதுனால அந்த கன்னி தெய்வம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் அந்த குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக அந்த வீட்டுக்கு ஒரு தெய்வமாக நின்று, அந்த வீட்டு மக்களுக்கு காவலாக நின்று எல்லா வகையான கஷ்டத்தையும் நீக்கி எப்போவுமே வந்து ஆசீர்வாதம் செய்து அவங்களுடைய அருளால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சில பேருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கலாம், குழந்தை வரம் கிடைக்கலாம், நிறைய பேருக்கு சொந்த மண்ணில் 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, இது போல் அந்த பித்ருக்களோட கோபம் தணிந்து அவங்க தெய்வமாக அந்த இடத்துல உட்காரும்போது நம்மளுக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் கிடைச்சி நம்மளுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் சாமி கும்பிடுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நல்ல பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.